ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்வா சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுற வீட்டில் யூஸ் பண்ணுற சுவிட்ச் போர்டை தான் எப்படி ரிப்பேரிங் பண்ணுறது, எப்படி சுவிட்ச் மாற்றுறது, ப்ளக் பாயிண்ட் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 16 ஆம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி கிரைண்டரு எதுனா ஹெவி லோடாக யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளக் பாயிண்ட் உடஞ்சிடுச்சு. உள்ள பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளக் பாயிண்ட் சுத்தமாக உடஞ்சிடுச்சு. ஒரு சுவிட்சினுடைய லைன் கட் ஆயிடுச்சு. ஒரு சுவிட்ச் கேப் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு வேற சுவிட்ச் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் பவர் சப்ளைல தான் இருக்குது, ஆனில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் பார்க்கலாம், மாற்றலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுவிட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸு ஒரு நியூட்ரல் ரெண்டே லைன் தான் வருது. இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனை ஒன்றா இணைக்கவே கூடாது. இந்த ரெண்டு லைனை ஒன்றா இணைச்சிங்கன்னா தான் பார்க் ஆகும். பேஸு நியூட்ரல் தனித்தனியாக போனால் எந்த ஒரு பார்க்கும் ஆகாது, எதுவுமே டேமேஜ் ஆகாது, எதுவுமே இது ஆகாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேஸு நியூட்ரலு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக நம்ம மாற்ற போகிறோம் பார்த்தீங்களா, அந்த சுவிட்சை மாற்றிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா புதுசு புஷ் டைப் தான். இது பார்த்தீங்கன்னா இது பாருங்க லாக், இதுதான். எந்த டைப்பில் எடுத்து இது ஃபுல்லாக மாற்றிட்டா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த எலக்ட்ரிக்கல் திருப்பின் ப்ளக் பாயிண்ட்டையும் எடுக்கணும், இதையும் எடுக்கணும், ரெண்டுமே வெளியே எடுத்தணும். இப்போ பயசை எடுத்தாச்சு பாருங்க, ஒரு சுவிட்சை வெளியே எடுத்தாச்சு. அது ஒர்க் ஆகலை, அதால் பார்த்தீங்கன்னா அதை வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்தாச்சு. பவர் சப்ளை செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பவர் ஆனில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டின ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அப்படியே புஷ் பண்ணோம். அந்த ப்ரெஸ்ஸில் நடுவில் வச்சு ஒரு லாக் இருக்கும், அந்த லாக்கை உள்ளே தள்ளிட்டு நம்ம புஷ் பண்ணோம்னா லாக் ஆகிடும். ஒன்றுமே இல்லை, வேற ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா புஷ் டைப் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போட்டாச்சு. பக்கத்தில் இருக்கிறது 16 ஆம்ஸ். அது பார்த்தீங்கன்னா நம்ம கீஜரு ஹீட்ரு எது ஒன்றாலும் ஹீட்ரு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கீஜர் யூஸ் பண்ணலாம், ஹீட்ரு யூஸ் பண்ணிக்கலாம், ஹெவி லோடாக இது பண்ணுற இது ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் இப்போ நான் போட்டு இருக்கிறது நார்மல் சுவிட்ச். இது பார்த்தீங்கன்னா 8 ஆம்பியர். இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹெவி லோடில் கனெக்ஷன் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு இது எல்லாமே திருப்பின் ப்ளக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ப்ளக் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நடுவில் உடஞ்சிருச்சு. அந்த லாக் உடஞ்சதால பார்த்தீங்கன்னா வேற மாற்றணும். அதுலேயும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெவி லோடு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த கல் டைப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பிளாஸ்டிக் டைப்பு, உருகிடும், இதுவாகிடும், அடிக்கடி டேமேஜ் ஆகிடுதுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட்டர்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஹெவி லோட்லாம் கூட. லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லைன் எடுக்கிறோம் பாருங்க, பேஸ் லைன் தான். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒரு லைன் எடுத்தாச்சு பாருங்க. இப்போ டெஸ்டர் எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸு நியூட்ரல் ரெண்டே லைன் தான் இருக்கும். ஒரே ஒரு நியூட்ரல் ஒரே இடத்துல தான் வரும். இந்த ப்ளக் பாயிண்ட்ல என்னன்னு எழுதியிருக்கும், அதுலேயே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கொடுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ லோடு வேணாலும் தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கல் டைப் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த டைப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா எரியாது, டேமேஜ் ஆகாது, சீக்கிரமாக ப்ராப்ளமும் ஆகாது, ரொம்ப லைஃப் லாங் வரும். இது பார்த்தீங்கன்னா புஷ் டைப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு இதில் புஷ் பண்ணுறது தான், வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ சுவிட்சில் செக் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா சுவிட்சில் செக் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா பேஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் லைன் மட்டும்தான் இருக்கும். அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று சுவிட்சில் கொடுத்துட்டு டேரெக்டாக கொடுத்துருவாங்க. சுவிட்சில் கொடுத்த உடனே அடுத்தது பக்கத்தில் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரூ. சுவிட்சை ஆன் பண்ணால் தான் அதுக்கு லைன் போகும். அதுக்கு லைன் போனால் தான் நம்ம சாக்கெட்டுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம பல்புக்கு கொடுத்துக்கலாம், சாக்கெட்டில் கொடுக்கலாம். ஒரு ஒயர் எடுத்து அதில் கொடுத்துட்டோம்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக் பாயிண்ட் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
புஷ் டைப் தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் பாருங்க. இது போல வச்சாச்சுங்களா, சமமா வச்சு ஒரு சைடு வந்து லாக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். பாருங்க எப்படி லாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். கீழே வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு கீழே உட்கார வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து புஷ் பண்ணோம்னா லாக் ஆகிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட் 3 பின் ப்ளக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோடு வேணாலும் இது பண்ணிக்கலாம். பாருங்க 16 ஆம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஹெவி லோடு நல்லா தாங்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் பேக் சைடில். இப்போ இதுல இருந்து அந்த பழைய சுவிட்சுன்னு பார்த்தீங்களா 16 ஆம்ஸ், அந்த பழைய சுவிட்சில் திருப்பி இதில் வந்து லைன் கொடுக்கணும். பாருங்க அந்த பழைய ஒயர் வந்து எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்ண ஒயர் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை வந்து எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் வந்து மேக்ஸிமம் எர்த்துக்கு தான் வரும். ரூல்ஸ் பிரகாரம் பார்க்க போனால் நம்ம வந்து கரண்ட்டுடைய ரூல்ஸ் பிரகாரம் பார்க்க போனால் ஆர்ஒய்பி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆர்ஒய்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பேஸில் வரும். ஆர்ஒய்பி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸில் போட்டு வச்சிருக்கோம். ஆர்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, பீனா ப்ளூ, ஆர்ஒய்பி எல்லாமே அந்த ஒய்னா எல்லோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கொடுக்கறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னு எழுதி இருக்குங்களா, ஒன்று என் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லுன்னு இருக்கும். இப்போ எல்எல் தான் கொடுக்குறோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லுனா லைனு, பேஸ் லைனை வந்து கரெக்டாக சுவிட்சில் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக சுவிட்சில் கொடுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நியூட்ரல் என்னு எழுதி இருக்கும். அதிலே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது பிரகாரம் கொடுத்தா ரூல்ஸ் பிரகாரம் நம்ம பண்ணோம்னா நம்ம செக் பண்ணுறதுக்கு எப்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைன் ஆஃப் ஆகாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கை தொட சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இரும்பில் எதுலையும் கை வைக்கக்கூடாது. செவுத்துல யாருமே டச் பண்ணக்கூடாது. பாடி எர்த்லாம் கூட வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தான் வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மட்டும்தான் நியூட்ரல் வரும். இந்த ப்ளக் பாயிண்ட்ல ஒரே இடத்துல தான் நியூட்ரல், வேற எங்கேயுமே நியூட்ரலே இல்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸு, நியூட்ரல், எர்த்து இதுதான் வந்து மெயினே வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே பெரிய மேட்டரே இல்லை. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல் ஒன்றா இணைக்கவே கூடாது. இணைச்சா வந்து பார்க் ஆகும், எம்சிபி இதுவாகிடும், டவுன் ஆகும், அதுபோல் இதுவும் டேமேஜ் ஆகும். பாருங்க பேஸ் லைன் எரியுதுங்களா, பாருங்க இதில் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் எரியும். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டேரெக்டாக ஒரு ஸ்க்ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லைன் எப்பயுமே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் எப்பயுமே வந்து லைன் வந்துட்டு தான் இருக்கும். பாருங்க அதுக்கு பக்கத்தில் இப்போ வந்து சுவிட்ச் போட்டால் வந்து அதில் லைன் போகும். ஒரே ஒரு பேஸ் தான் இதில் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் ஒரு பேஸ், ப்ளக் பாயிண்ட்ல எப்பவுமே ஒரு நியூட்ரல் ஒரு பேஸ் வரும். அந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்சில் கொடுத்து இது கொடுக்குறோம். சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா பேஸ் இதுக்கு வரும். நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே டேரெக்டாக வர ஆரம்பிக்கும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆன் ஆஃப்லாம் எதுவுமே இல்லை. ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே டேரெக்டாக வரும். இப்போ பாருங்க சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா ஒர்க் ஆகுது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து சுவிட்ச் பாருங்க. இன்னும் நல்லா தெளிவாக பாடுறேன் பாருங்க. இப்போ ஆன் பண்ணுற பாருங்க தெரியுதுங்களா, ஆஃப் ஆனு ஆஃப் ஆனு ஆஃப். பாருங்க நல்லா இருக்கா, இதில் தெரியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கோம். பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். அது ஏற்ற மாதிரி தான் கொடுக்குறோம். அதை மாற்றி கொடுத்தோம்னா இந்த சைடில் எரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை, பேஸ் நியூட்ரல் வந்து. ஆனால் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் பேஸ் கொடுக்கணும். இதில் எவ்வளோ ஒயர் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க லைன் வருதுங்களா, ஆஃப் ஆனு ஆஃப் ஆன். இது பாருங்க ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு, லைன் வரல. இது பாருங்க இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் போகுது. மேலே வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கு பாருங்க. இதே பாருங்க இது டேரெக்டாக எப்பயுமே லைன் வந்துட்டே இருக்கும் கண்டினியூவாக. ஒரே ஒரு பேஸ் இதில் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். நம்ம கொடுத்தாச்சுங்களா, இதில் வந்து ஒரே ஒரு பேஸ் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே லைன் வந்துட்டு இருக்கும். நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரூக்கு வந்து லைன் போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்டுக்கு வந்து அரை மணி நேரத்துல ஆன்சர் வந்துடும் எதுவாக இருந்தாலும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளக் பாயிண்ட்டை மாற்றியாச்சு, சுவிட்சையும் மாற்றியாச்சு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து போர்டில் எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த சுவிட்சை மாற்றியாச்சு, இந்த ப்ளக் பாயிண்ட்டை மாற்றியாச்சு. எப்படி மாற்றிருக்குன்ட்டு பாருங்க நீங்களே. அவ்வளோதான் ப்ரெஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் கூட போட்டு நம்ம செக் பண்ணிடலாம். உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜை போட்டுடலாம். இப்போ வந்து மொபைல் சார்ஜ் போட்டு மொபைல் வச்சே செக் பண்ணிடலாம் லைன் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு டெஸ்டரை விட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. அந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணால் மொபைல் இதில் ஆஃப் ஆகிடும். சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. இப்போ வந்து கீபோர்டு ஆஃப் பண்ணியாச்சு. ஆன் பண்ணுறேன். அவ்வளோதான், சார்ஜ் ஏறுது, நல்லாவே ஏறுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 16 ஆம்பியர் இதில் தான் கொடுத்து வச்சுருக்கோம். அந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகல, அதெல்லாம் வந்து இது வந்து மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்டும் நல்லா மாற்றியாச்சு.